சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நார்த்தமலையை பற்றி சொல்லலாம். இது ஒரு மாரியம்மன் கோயில் தான். இப்போ இந்த நார்த்தமலையை பற்றி சொல்லலாம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்க. இந்த கோயில்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நம்ம தஞ்சை பெரிய கோயில், நம்ம தஞ்சை பெரியவிடா கோயிலுக்கு கூட இங்கேருந்தே கல் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மலையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை வச்சு பார்க்குறப்ப இது வரலாற்று சிறப்புமிக்க இடமா கூட இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி போகிற ரூட்டில் ஒரு வண்டி அவ்வளோ காணவே காணாம். போன வருஷம் வர்றப்பனா இங்கே அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா ஒரு கும்பலும் இல்லை. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் போனால் ஓரளவுக்கு கும்பல் வர ஆரம்பித்தாங்க. இப்போ தான் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கும்பல் வராங்க, மக்கள் வராங்க. இந்த மாதிரிலாம் ஸ்டால்ஸ் போடாதனால இருக்கலாம் அப்படின்னு எனக்கு கெஸ்ஸு. அதான் உண்மையாக தான் இருக்கும். பார்த்தா இங்கே ஒரு ஆலமரம்னா இருக்குது. வண்டியில் இந்த கொஞ்சம் டிராஃபிக்லேயே கொஞ்சம் போயிட்டுருக்கோம். நிப்பாட்டி எங்கள் அப்பா போயிட்டுருக்காரு. இந்த டிராஃபிக்கில் சீக்கிரம் போய் சேர்ந்தால் தான் நம்ம சாமியை பார்க்க முடியும். கோயில் கர்ப்பகிரகத்தில் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்குதுன்னு தெரியல. போய் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க, நிறைய பேர் வண்டியிலே போயிட்டுருக்காங்க. இப்போ ஈஸியாக நம்ம போய் நம்ம போனால் தான் சேர முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டால்ஸும் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டால்ஸை பற்றினா சொல்லணும்னா இந்த பர்மனெண்ட்லாம் கிடையாதுங்க, டெம்பரவரி தாங்க. இந்த கோயில் இந்த தேரோட்டத்துக்காக நம்ம இதை போட்டிருக்கோம். சொல்லியே மறந்துட்டேன். நம்ம சும்மா வரல, இந்த கோயில் தேரோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ கந்தவீஸ்லா ஸ்வீட்ஸ் மிட்டாயின்னு ஒரு கடை, இவங்க தான் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தான் நிறைய ஸ்வீட்ஸ் சேல் பண்ணுறாங்க. பார்த்தா இதுவும் அந்த ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்காக லாஸ்ட்டில் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல சூப்பரான ஆர்ச்செல்லாம் கட்டி நிறையா மக்களுக்காக நிறையா அன்னதானம், நீர் மோர் அலங்குதல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. நிறைய வண்டிலையும் நிறைய தேரை கொண்டு வந்து எடுத்துகிட்டு வராங்க மக்கள். பெரிய சாமி அதெல்லாம் தேரை கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. வேல்லாம் உடம்புல குத்திக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா போன வருஷம் நாங்கள் வர்றப்போனா உடம்புல கொக்கிய மாட்டிட்டு வண்டி எடுத்தாங்க. உடம்புல கொக்கிய மாட்டிட்டு கிரேனை வச்சு மேலே பறந்தாங்க. அந்த மாதிரி நிறையா பண்ணாங்க. இந்த வருஷம் அந்த அளவுக்கு நான் பார்க்கலன்னா நான் வந்தது லேட்டு. இப்போ நம்ம 8 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். மொத்தம் இங்கே பெரிய பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி நேர்த்தி கடைனா இந்த மாதிரி வகையான இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது பிரிக்கிறப்ப தாங்க ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அன்னதானத்துக்காக மக்கள்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒருத்தங்க நடுவில் நிற்கிறாங்க கிராஸ் பண்ணுறதுக்காக. இங்கே போகவும் மாட்டுறாங்க, நம்மளே விட மாட்டுறாங்க. என்ன பண்ணுறதோ தெரில. ஏங்க அவங்க கொஞ்சம் இடத்துல போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பூவுங்க இருக்காங்க. அம்மா நிப்பாட்டாங்க. அங்கே பூ வாங்கியிருக்காங்க. பூ வாங்கிக்கிட்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கணும். இங்கேயும் நிறையா தோசை டிஃபனு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தோசை டிஃபன்னால் வாங்கி நம்ம சாப்பிட்ணும். இப்போ இந்த நெருக்கடி இருக்கிறதுல நம்ம நிறைய மக்களும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கும்பல் வேறு காருக்காரன் கூட நம்மளை சோதிக்கிறான். அது இங்கே ஒருத்தவங்க வந்தால் இங்கே ஒரு ஆம்பளை இப்போ இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த தலைக்கு வச்சு சிக்கெடுக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நேர்த்தி கடனுக்காக நீர் மந்தல் அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்காங்க. கடைகள் என்னான்னு தெரில, இது நான் சரியாக பார்க்கல. 9ஆம் ஆண்டு ஏதோ நினைவுக்காக ஏதோ பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரில. இது ஒன்று சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய கிராண்டான ஒரு திருவிழாவாக தாங்க இது. ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குங்க. அது ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம், ஒரு திருவிழாவாக இந்த தேரோட்ட திருவிழா இந்த புதுக்கோட்டை வட்டாரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது நம்ம வந்ததே சூப்பர் கரெக்டான டைமிங்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் சீக்கிரம் ஒரு 5 மணி 3 மணி 6 மணி இந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டோம்னா கும்பல் அவங்க கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு தடவை போயிட்டு நாங்கள் மாட்டிக்கிட்டோம் போன வருஷம். அந்த மாதிரி தான் நிறைய கும்பல் வருவாங்க. சமயபுரத்துக்கு நீடான ஒரு கும்பல் இந்த கோயிலுக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோலேயும் நிறைய மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு தனி சிறப்பு பேருந்துனா நிறையா நம்ம கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வகையான ஷாப்ஸு, பானிபூரி, இட்லி அதெல்லாம் இப்போ நிறைய பேர் கைதான் காமிக்கிறாங்க. யாரும் தெரில, நம்ம நல்ல சப்ஸ்கிரைபர் தான் இருக்காது. சும்மா சொல்கிறேன். இப்போ நிறைய டிஃபன் கடையும் நல்லா ஓடுது. இந்த அண்ணன்ட்ட போனேன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த படம் பார்க்க மாட்டுறாங்க. இங்கே அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வகையான ஸ்வீட்ஸு தான். இந்த ஸ்வீட்ஸ் தாங்க இங்கே நிறையாவே விற்கிது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் தாங்க இந்த இடத்தோட இம்பார்ட்டண்ட்டு. ஸ்வீட்ஸு ஒன்று பானிபூரி விற்பாங்க அதிகமாக. இப்போ அந்த ஷாப்ஸ்லாம் அதிகமாக குறைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்த பாருங்களேன், இன்றைக்கி ஓட்ட மாதிரியா இருக்குது. காலங்காலமாக இங்கே உட்காந்துருக்க மாதிரியா இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி திரும்ப இருக்குது. அதுவும் நிறையா இந்த கும்பல்லையோ மக்கள் வந்து நிறையா ஸ்வீட்ஸை வாங்கிட்டு போகிற மாதிரியா இருக்காங்க. இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சப்ஸ்கிரைபருங்க. பாருங்க பிபினா விட்றாங்க. ஊர் பார்த்தும்பியா சூப்பர்வா சொல்லிட்டு போய் நம்ம டாட்டா காமிச்சிட்டு போயாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இங்கே நிறையா பேர் இங்கே பார்த்திங்கன்னா சண்டை போடுறாங்களா? சண்டைலாம் போடல, டிராஃபிக் தான். ஓகே, இப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். இங்கே கட் அவுட்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் கூடி சீக்கிரத்தில் நம்ம போய் சேரணும். இந்த மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்கள லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு எல்லாமே பண்ணிவிட்டு பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த கும்பலில் போய்ட்டு சுற்றி பார்க்காம கூட இந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஏங்க என்னங்க திருவிழா அது இப்படி இருக்கே. இங்கே அன்னதானம் வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அன்னதானம் போடுறது வேறு நிறைய மக்கள் கும்பலாகுது. இந்த கும்பல் இது ஒரு மறக்க முடியாத அனுபவமே வாழ்க்கையில் அமைஞ்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாரு ஐஸ்கிரீம்ஸ் வேறு சொல்கிறாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒரு கோன் வாங்கினா ஒரு கோனு ஃப்ரீ. அப்பா இங்கே இந்த ஒரு சீப்பு வாங்கினா 2 சீப்பு ஃப்ரீ. வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கூவி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தாங்க இந்த மாதிரி சிறு குறு தொழிலாளிகள்னால் பயனடைவாங்க. தொழிலாளிகள் இல்லை, அதை வந்து விற்கிறவங்க நிறைய பயனடைகிறாங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்வீட்ஸு, காரம் இதெல்லாம் விற்கிறாங்க. பார்த்திங்கன்னா புதிய வள்ளலாரோட போதனைகளெல்லாம் ஒரு எடுத்துரைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நிறைய மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. அவரோட பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு விஷயமா, நான் பாராட்டக்கூடிய விஷயமா நான் சொல்கிறேன். இதை நான் வந்து வரவேற்கிறேன். நான் வள்ளலார் வந்து நம்மளோட சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்மளோட ஒரு திருமுப்பாட்டன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு தெய்வ குணமான மக்கள். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் கடவுளுக்கு நிகரானவர். அந்த மாதிரி ஒரு வள்ளலாரோட போதனைகள் தான் பாடிக்கிட்டு இருக்காங்கங்க. பார்த்தா கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அதை முடிஞ்ச கேளுங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது உங்களுக்கு லைஃபுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு இன்னும் தனி சேனல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயந்தான். இது யார் மிஸ் பண்ணாங்க. கொலை இது பண்ணுறதுலாம் பார்க்காம இதையும் மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும். பார்த்திங்கன்னா இங்கே பாத்திரங்கள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாத்திரங்கள் ஒரு சில மக்கள் வாங்கிட்டு வந்துக்கிட்டும் போயிட்டுருக்காங்க. நிறைய சீரியல் லைட்ஸ்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சீரியல் லைட்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த கோயிலோட வரலாறு சொல்லணும்னா, இந்த கோயில் இங்கே எப்போ 4000 வருஷமாக இங்கே இருந்த கோயில் கிடையாது. இந்த கோயிலில் இருக்கிற நம்மளோட இந்த சாமி வந்து இருக்காங்கள்ல, இந்த சாமி வந்து ஒரு விவசாயியோட வயலில் மண்ணுக்குள்ளேருந்து கிடச்சிருக்கு. அவர் வந்து ரொம்ப வருஷமாக மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்துருக்காங்க. அவங்க வயலில் வந்து சாமி கும்பிட்டு வந்து பார்த்துருக்கப்ப சும்மா நம்ம வீட்டில் வச்சா வேலைக்கு ஆகாது, இதுக்குன்னு ஒரு தண்ணி இடம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த நார்த்து மலையில் இந்த இடத்த உருவாக்கியிருக்காரு. இந்த இடத்த சுற்றிலும் ஒரு 6 மலைகள் சூழ்ந்துருக்கிற இந்த இடத்துல இது பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சாமினால் மட்டும் இவருக்கு வந்து இந்த நம்ம நார்த்து மலை இந்த முத்துமாரியம்மனுக்கு வந்து இவ்வளோ பெருமை கிடைக்கல. இதுக்கு காரணம் ஒரு பெண் துறைவிதான்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அதான் உண்மை. இந்த ஒரு பெண் துறைவினால தான் இது கிடச்சிருக்கு. இல்லைனா பெண் துறை ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. அவன் வந்து போகிற நிலைமையில ஒருத்தவங்க வந்து இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணுன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு வர மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வரப்ப பாதியிலே அவர் உயிர் போயிடுது. அந்த எல்லையிலே உயிர் போயிடுது. உயிர் போனதை அவங்க அப்பாலாம் அழுகுறாரு, ஐயோ பொண்ணு போயிடுச்சுன்னு. கொஞ்ச நேரத்தில் விட்டுட்டு இனிமேல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்மளோட கல்யாணம் ஆகாத பண்ண வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் அந்த சோகத்திலே அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு.
கொஞ்ச நாள்லேயே அவர் உயிர் தொலைந்து அங்கே அந்த அந்த சாமியோட அருளால் உயிர் தொலைந்து அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. இனிமேல் நான் வாழ்ந்தால் இந்த சாமிக்கு மட்டும்தான்டா வாழ்வேன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த சாமிக்காகவே அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செய்கிற எல்லா வேலைகளும் செஞ்சு அங்கேயே ஜீவசமாதி அடைச்சிருக்காங்க. இதுதான் இங்கே இருக்க வரலாறு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள்லாம் தப்பு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. வெறித்தனாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்க. சூப்பருங்க. அதெல்லாம் வெறித்தனாங்க. இதான் சூப்பருங்க. பார்த்தீங்கன்னா நிறையா டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாமே. கொஞ்சம் தூரத்தில் மக்கள்லாம் நவர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம வர்றப்ப நம்ம பார்ப்போம். டைம் இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் கேப்சர் பண்ணி போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இங்கே பாரம்பரியமான மத்து அந்த மோர் கடையிற இது மண்பாண்டங்கள் உலக்கு அது எல்லாமே இந்த இடத்துல பாரம்பரியமாக தொட்டு இந்த இடத்துல வாங்கப்படுதுங்க. எங்கள் ஊரில் இது வந்து அடிக்கடி இந்த மக்கள் எல்லாமே வாங்குவாங்க. அதனால இந்த ஊரில் நிறையா மக்கள் இங்கே வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் பழங்காலத்து கோயில் தான் நினச்சி நான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த இது பழங்காலத்து கோயிலெலாம் கிடையாது. இப்போ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினது. ஒரு சில வருஷம்னா 2-3 வருஷம் இல்லை, ஒரு 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா இங்கே ஒரு சாமி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தேரில் சாமியை கொண்டு வந்து டாட்டிஸில் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து சாமியை கும்பிட்றாங்க. இது இந்த கோயிலில் மட்டும்தான் அதிகமாக பார்க்க முடியுது. இங்கே ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. ஆனால் வர்றப்போ நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு வர்றப்போ இதை வாங்கலாம். பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. வரித்திரமா அங்கே எப்படி தினமா இங்கே மாவு விளக்குலாம் போட்டு எல்லாமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாவிளக்கு இங்கே ஒரு சில பேர் வயிற்றில் மாவு விளக்கு, நத்தியில் மாவு விளக்கு போட்டுக்கிட்டு இந்த மாதிரினா ஒரு சில ரிச்சுவல்ஸு இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மக்கள் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே கர்ப்பகிரகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு இருக்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதை கேப்சர் பண்ண பார்க்குறேன். கேப்சர் பண்ண டைம் கிடச்சா நான் பார்க்குறேன். என்னென்னங்க பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு அதுக்கு கேப்சர் பண்ண முடியலங்க. நான் பார்த்தேன். இப்போ வந்து இங்கே சொன்ன மாதிரி தேர்லலாம் நிறையா சாமி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அந்த சவுண்டை போட்டால் எனக்கு இறைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் போட முடியாதுங்க. ஏன்னா மலைப்பாரியை நிறைய பேர் 100க்கு 1000 கணக்கில் மலைப்பாரி போட்டு ஒரு வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க. நிறையா இந்த வண்டி இந்த வகையான அந்த நெருக்கல்லையும் இந்த மாதிரி இது போட்டுக்கிட்டு சாமியை பார்க்கறதுக்குனே இந்த மலைப்பாரி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருவிழா தான் இருக்கும் போல இருக்குது. இதை ஒட்டி தான் இந்த ஊரில் சுற்று வட்டாரத்தில் நிறையா திருவிழாலாம் வருதுங்க. இது ஒரு இதான ஒரு சம்பவமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கும்பலே இல்லைங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கும்பலாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் போனால் மெயின் ரோடுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாமே மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்டாக பார்த்துட்டு போயிருங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நாங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தா நிறைய அந்த பேனர்ஸாக ஒட்டியிருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி.